ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா பட்டர் சிக்கன் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 400 கிராம் ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் ஆயிலை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த டிஷ்ஷுக்கு இந்த வெங்காயம் தான் மெயின். அதனால் நம்ம ஸ்லோவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணக்கூடாது. நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். இதில் எக்ஸஸாக ஆயில் இருக்கும். அந்த ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த 400 கிராம் வெங்காயத்தை 2 பேட்சஸாக போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒன்றே 1/4 kg சிக்கன்னு ஸ்கின்னோடு தான் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். போன்லெஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கின் அவுட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதில் கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூனுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 20 நிமிஷம் ஊறத்துக்கு விட்டுடலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீதி வெங்காயமும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இது கலரும் கொடுக்கும். என்னோடய சில்லி பவுடரில் 2 சில்லி மிக்ஸ் ஆகிருக்கு. கலரும் இருக்கும், காரமும் இருக்கும். அந்த மாதிரி நான் மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனோடனே சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்கிறது. இது மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாவே இந்த டிஷ் ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி எடுத்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதனால தான். இதில் தண்ணி ரிலீஸ் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சிக்கன்லேருந்து வந்திருக்குன்னு. இதெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தா கம்மியாக இருந்துச்சு, அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா சில்லி பவுடரை இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஸ்பைஸ் கரெக்டாக இருக்கும். இது ஒரு டீசெண்டான ஸ்பைசியில் தான் இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் குறைஞ்சி பார்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
இதுக்கு வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை, இதுதான். இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா கூட நல்லா கொதித்து வந்து ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணும்போதே சிக்கன் வந்து 90% வெந்துடும். நீங்கள் ஒன்றும் குக்கரில் வைக்கணுன்றது இல்லை. சின்ன கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியோடு சேர்ந்து கொதிச்சு வரட்டும். அதுக்கு முன்னே கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். இந்த பட்டர் எல்லாம் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகியிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு பட்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னுட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். எந்த ஒரு மசாலாவுமே ரொம்ப அதிகமாக அரைக்கிறது வறுக்கிறதுன்னு இல்லை. ஜஸ்ட் ஒரு வெங்காயத்தை வச்சு செஞ்ச டிஷ் தான் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நானோட பரோட்டாவோடலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.